நேத்து நான் போனது பங்களாக்கு தான். ஆனா இவங்கெல்லாம் நான் மரத்தடியில தூங்கிட்டு இருந்தேன்னு சொல்றாங்க. இவங்க சொல்றத நான் நம்பவா இல்ல நான் நிஜமாவே பார்த்தது உண்மையா? ஒருத்தர் சொன்னா பரவாயில்ல, அப்பாவும் அப்படிதான் சொல்றாரு, ராணி பை உள்ளியும் அப்படிதான் சொல்லுது. என்ன ஒரே குழப்பமா இருக்கே. நான் பெட்ரூமுக்குள்ள தானே போனேன். அங்க பெட்ரூம் இருந்துச்சு, சைடுல ட்ரெஸ்ஸிங் ரூம் இருந்தது, எல்லாமே இருந்ததா. எல்லாத்தையும் கேட்டா இடிஞ்சு கிடந்துன்னு சொல்றாங்க. அப்ப நான் என்ன பைத்தியமா? நான் பைத்தியமா இல்ல எல்லாருமே சேர்ந்து என்ன பைத்தியமாக்குறாங்களா? இல்ல, நான் தெரிஞ்சுக்காம போக மாட்டேன். அது எப்படி? நான் என் கண்ணால பார்த்தேன். அப்புறம் எல்லாரும் நான் மரத்துக்கு முட்ல படுத்து கிடந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன மரத்து முட்லயே படுத்து கிடந்தேன்? இல்ல, நான் பெட்ரூம்ல பார்த்தேன். அது சரி, நான் பார்த்த ஆளு யாரு? இது வரைக்கும் நான் இந்த ஆளை எங்கேயுமே பார்த்ததே இல்லையே. யார் அவரு? நம்ம குடும்பத்தாட்கள் மாதிரியே இல்லையே. நான் ரொம்ப க்ளோஸ் அப்ல பார்க்கும் போதே கிங்ஸில் மாதிரி தான் இருந்தது. ஆனா கிங்ஸன், ஐயோ எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்குது. நான் அங்க பார்த்தது கிங்ஸின் தான், கிங்ஸ்லியே தான். ஆனா நான் மரத்து முட்ல தூங்குனேன்னு சொல்றாங்க. எப்படி கிங்ஸன் எப்படி அங்க? ஆனா இல்ல இல்ல, எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. சம்புலிங்கம். வா, எல்லாத்தையும் காட்டுறேன். இதுக்கு மேலே எனக்கு உண்மை தெரியாம இருந்ததே. நீங்க பண்ணி கொடுத்த சத்தியத்தை நான் நிறைவேற்ற மாட்டேன். இப்படியே தான் இருப்பேன். இருக்க மாட்டேன். நீ யாருன்னு உனக்கு இன்னும் தெரியல. ஆள பிறந்தவ. ஆட்சியும் அதிகாரமும் உன் கையில வரும். நீ ஆளுவ. நானா? நீதானே என் வாரிசு. அப்படின்னா நீங்க தாத்தா? இல்லையா? மன்னன், ஆள வந்தவன். தம்பி வெள்ளக்காரனா ஓடொட்டு அடிச்சாச்சு. இப்ப மாதிரி தம்பி ஒரு கல்யாணம் காட்சி முடிக்கிறது. என்ன தம்பி சிரிக்கீங்க? உங்களுக்கு என்ன தம்பி சிங்க துறையாட்டு இருக்கீங்க? ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சிருவோம். தம்பி சிரிக்காதீங்க தம்பி. உங்களை கட்டிக்கிறதுக்கு அந்த பொண்ணுலாம் புண்ணியம் பண்ணிருக்கணும். சரின்னு சொல்லிட்டீங்கன்னா பொண்ணுக்குன்னு பார்க்கலாம் செம்புலிங்கையாவுக்கு. தம்பி அப்படிதான் சிரிப்பாரு. அவர் சின்ன வயசு பையன், பெரிய ஆட்கள் நாம தான் இருக்கோமே. நல்ல பொண்ணா பார்த்து நம்ம செம்புலிங்கையாவுக்கு ஒரு கல்யாணம் முடிச்சு வைப்போம். அந்த தப்பு மட்டும் யாரும் பண்ணிடாதீங்க. இந்த முரட்டு பையில நம்பி எந்த பொண்ணும் தலையும் கொடுக்க மாட்டா. இந்த முரட்டு பையலுக்கு எந்த பொண்ணு வச்சு வாழவும் தெரியாது. ஐயா தம்பி, நீங்க சொக்க தங்கம் தம்பி. செம்புலிங்கையா அப்படி சொல்லாதீங்கய்யா. உங்க பேருக்கு ஏத்த மாதிரி உங்க குணமும் சொக்க தங்கம்யா. ஐயா வேண்டையா, ஒரு பொண்ணு என் கூட வாழ்ந்துட மாட்டா. நான் உங்களை ஒருத்தனா இப்படியே வாழ்ந்து போயிருந்தேன். எனக்கு இந்த கல்யாணம் காட்சி எல்லாம் வேண்டாம். ஐயா இப்பவும் சொல்றேன், உங்க கூட வாழறதுக்கு ஒரு பொண்ணு கொடுத்துதான் வச்சிருக்கணும். உங்களை கட்டிக்க மாட்டேன்னு இந்த ஊர்ல எந்த பொண்ணு சொல்றேன்னு பாப்போம். அதானே, இந்த ஊர்ல உங்களை எந்த பொண்ணு கட்டிக்க மாட்டான்னு சொல்றான்னு பாப்போம். ஐயோ வேண்டாம், இந்த மாதிரிலாம் வேண்டாம். எனக்கு பொண்ணுலாம் வேண்டாம். தம்பிக்கு வெக்க வந்தாச்சு. நான் ஊர் பொம்பளைங்களா வாங்க. ஐயோ நான் வெக்கப்படல. எனக்கு பொண்ணுல வேண்டாம். ஐயா வேண்டாம், எனக்கு கல்யாணம் வேண்டாம். செம்புலிங்கையாவுக்கு கல்யாண கலை வந்தாச்சு. டேய், ஊர்ல இருக்க நல்ல நல்ல பொண்ணுங்களா தூக்குங்கடா. ஐயோ நான் வெக்கலாம் போடல. எனக்கு கல்யாணம் வேண்டாம். நான் கிளம்புறேன். கல்யாணமா? இல்ல இல்ல, எனக்கு கல்யாணம் வேண்டாம். ஊர் பெரியவங்களே, இத போய் செம்புலிங்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு அவர்தான் பொண்ணுங்களை ஏறெடுத்து பார்க்காத சொக்க தங்கமாச்சே. அவர்கிட்ட போய் கல்யாணம் சொன்னா அவர் வெக்கதான் படுவாரு. ஊர்ல நாமெல்லாம் எதுக்கு இருக்கோம்? அவருக்கு நல்லது கெட்டது நாம தானே பார்க்கணும். இந்த ஊர்லயே நல்ல பிள்ளைய பார்த்து நம்ம செம்புலிங்கையாவுக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம். நம்ம ஊர்லயே நல்ல குணம் உள்ள பிள்ளைய பார்த்து தான் நம்ம செம்புலிங்கையாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஊர்க்காரங்கெல்லாம் ஒண்ணுபட்டு ஒற்றுமையா நம்ம செம்புலிங்கையாவுக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம்.
இன்னைக்கு நம்ம ஊரே செழிப்பா இருக்கிறதுக்கு செம்புலிங்கையா தான் காரணம். எங்கோ பிறந்து வளர்ந்தவரு நம்ம மண்ணுக்கு வந்து நம்மளெல்லாம் வாழ வச்ச தெய்வம். அவரை வாழ வைக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. அதான் சரிங்க. ஊர்ல நல்ல பிள்ளையா பார்த்து நம்ம செம்புலிங்காவுக்கு பொண்ணு கேப்போம். பொண்ணை கொடுக்க மாட்டேன்னு எவன் சொல்லுறாரு நாம பாப்போம். இல்ல செம்புலிங்காவுக்கு பொண்ணு கொடுக்காம ஒருத்த இந்த மண்ணுல இருக்க முடியுமான்னு கேட்க. ஐயோ கையெட்டு கும்பிடுறேன், எனக்கு கல்யாணம் எல்லாம் வேண்டாம். அதெல்லாம் முடியாது தம்பி. நீங்க பிள்ளை குட்டியோட இந்த மண்ணுல வாழ்றத நாங்கெல்லாம் பார்க்கணும். எங்க செம்புலிங்கா கூட வாழ போற பொண்ணு அந்த பாக்கியவதி யாருன்னு நாங்க பார்த்தே ஆகணுயா. எவளுக்கு எங்க மச்சம் இருக்குதோ செம்புலிங்க கூட வாழதுக்கு சத்தியமா சொல்லண்டி அடுத்த ஜென்மோன்னு இருந்தா இந்த செம்புலிங்கையாவை கல்யாணம் பண்ணதுக்காகவே நான் வரம் வாங்கிட்டு வரணும். அதை தாண்டி நானும் நினைக்கிறேன். அதுக்கும் ஒரு குடுப்பனை வேணும். எவளுக்கு அந்த மச்சம் இருக்குதோ அந்த புண்ணியவதி யாரோ. ஊர் பஞ்சாயத்தை கூட்டுங்க. நம்ம ஊர்ல நல்ல பிள்ளையா அழகான பிள்ளையா பார்த்து நம்ம செம்புலிங்கையாவுக்கு பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணி வைப்போம். வார தை மாசம் நம்ம ஊரு கொடை, அந்த கொடையை முன்னிட்டு நம்ம ஐயாவுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிடுவோம். ஐயோ கையெட்டு கும்பிடுறேன், எனக்கு கல்யாணம் எல்லாம் வேண்டாம். ஐயா ஊருக்காக உழைச்சிங்க, நாட்டுக்காக உழைச்சிட்டீங்க, இனி கொஞ்சம் உங்களுக்காகவும் வாழுங்க ஐயா. அதான் என் மக்கள் நீங்க எல்லாம் இருக்கீங்க, எனக்கு கல்யாணம் எல்லாம் வேண்டாம். உங்க பிள்ளைங்க தான் என் பிள்ளைங்க, நீங்க தான் என் தாய் தகப்பன். எனக்கு எதுவும் வேண்டாம், எனக்கு பொண்ணுலாம் வேண்டாம். ஐயா செம்புலிங்க ஐயா, இந்த ஊர் பிள்ளைங்க உங்க பிள்ளைதான், நாங்க உங்க தாய் தகப்பன் தான், இல்லன்னு சொல்லல ஐயா. உங்க வாரிசுன்னு இந்த மண்ணுல ஒண்ணு வேணுயா. ஐயா நல்லது செய்யறதுக்காகவே இந்த மண்ணுக்கு வந்தவர் நீங்க. உங்களோட உங்க சந்ததி போயிடக்கூடாதுயா. உங்க வாரிசு இந்த மண்ணுல இருக்கணும்யா. வாரிசா? தம்பிக்கு கல்யாணம் ஆசை வந்துட்டு போட வேண்டியதை போட்டா தானே ஐயா கல்யாணம் ஆசை வர்றான். ஆமாயா வாரிசு. ஐயா உங்க விதை இந்த மண்ணுல இருக்கணும். உங்களே மாதிரி இன்னொரு செம்புலிங்க இந்த மண்ணுக்கு வந்தா நாங்கெல்லாம் புண்ணியம் பண்ண மாதிரி ஆயிரும். பொன் வாசனையே இல்லாம இருந்த இப்போ வாரிசு கிரிசுன்னு சொல்லி பொன்னாசையை கட்டிட்டு இருக்காங்க. கல்யாணம் தான் பண்ணுவோமா? ஏய் செம்புலிங்கா வேண்டாம், உன்னை நம்பி எவ்வளவு இந்த ஊர்ல தலையை கொடுக்க மாட்டா. போய் அவமானப்பட்டுட்டு வந்துடாத, நல்ல புள்ளியா வேண்டான்னு சொல்லி இப்படியே காலத்துக்கு இருந்துட்டு போயிரு. என்ன தம்பி பொண்ணை பாத்துருவோமா? ஐயோ பொண்ணு பொண்ணுன்னு சொல்லி சும்மா இருக்கிற சுரிஞ்சு விட்டுட்டு இருக்காங்களே. செம்புலிங்க ஐயா இல்ல இல்ல, எனக்கு பொண்ணு எல்லாம் வேண்டாம். நான் காலத்துக்கும் நான் இப்படியே இருந்துட்டு போயிருந்தேன். எனக்கு பொண்ணு அழகு ரதியா பாத்துருவான். சொரிஞ்சு விடுறதே இவருக்கு போலப்பா போச்சுது. அழகான பொண்ணா? இல்ல இல்ல, கல்யாணம் எனக்கு வேண்டாம். செம்புலிங்க எனக்கு வெக்கம் வருதே, விட்டுறாத. ஐயா உங்களுக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணும்னு சொல்லிட்டீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி இந்த ஊர்ல இருக்கிறதுல சூப்பரான பொண்ணை பார்த்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தான். இப்போ என் நிலைமைக்கு சுமாரா கிடைச்ச பொண்ணே போதும். சூப்பரான பொண்ணா? வேண்டாம் வேண்டாம், எவ்வளவு என்ன கல்யாணம் பண்ண மாட்டா. ஏன்னா நான் எப்படின்னு இந்த ஊர் பிள்ளைகளுக்கே தெரியும். வேண்டாம், இப்போ பரவாயில்ல, நான் இப்படியே இருந்துட்டு போறேன். நான் புல்லட்ல வந்தாலே அவ கதவை அடிச்சுட்டு உள்ள போவா. என்கிட்ட எவ்வளவு வாழ்வாளா? வாய்ப்பு இல்லை. நம்மளா ஒதுங்கிக்கிட்டா கௌரவமா இருந்துட்டு போயிடலாம். செம்புலிங்கையா கடைசி வரைக்கும் கல்யாணமே பண்ணாம கெட்ட வாழ்ந்துட்டாருங்கிற பேராது இருக்கும். சரின்னு தலையாட்டி ஒண்ணு பார்க்க போய் அவ என்ன கெட்டாம போய் பெரிய அசிங்கமா போயிடும். ஐயா ஐயா மாரு அம்மா மாரு, இந்த செம்புலிங்காவுக்கு கல்யாணமே வேண்டாம். நான் பிரம்மச்சாரியாவே இருந்துட்டு போறேன். உங்கள ஒருத்தனா வாழ்ந்துட்டு இந்த மண்ணுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு போயிருந்தேன். அதெல்லாம் முடியாது ஐயா. நீங்க கல்யாணம் பண்ணியே ஆகணும். உங்க வாரிசை நாங்க பார்த்தே ஆகணும் ஐயா. உங்க வாரிசை நாங்க தூக்கி சமக்கணும்யா. ஐயோ வாரிசு வாரிசு, எனக்கும் ரெட்ட புள்ள பொக்கணும் தான் ஆசை. என்னையே மாதிரி சிங்க குட்டியாட்டும் செம்புலிங்கத்து மாதிரியே ரெட்ட புள்ள பெக்கணும் தான் ஆசை. ஆனா எவ்வளவு என் கூட வாழ மாட்டாளே. அது இருக்கட்டும் இருக்கட்டும் ஐயா. நீங்க சும்மா இருங்க ஐயா. செம்புலிங்க ஐயா பிள்ளைய நாங்க தூக்கி சமக்கணும். எங்களுக்கு செம்புலிங்க ஐயா வாரிசு வந்தே ஆகணும். என்ன நான் சொல்லது சரிதானே? அதான் சரி. செம்புலிங்க வாரிச நாம ஊரே சேர்ந்து வளர்க்கணும். அதுவும் ரெட்ட புள்ள. ஒருவேளை இந்த அம்மாக்கு என் வீக்னஸ் தெரிஞ்சிருக்குமா? கரெக்டா ரெட்ட புள்ளன்னு அடிக்குது. இல்லடி, நம்ம செம்புலிங்களுக்கு பிறந்தா 3 பிள்ளை தான் பிறக்கும். வேணாலும் பாரு. ஆமாடி, 3 பிள்ளை தான் பிறக்கும். ஏன்னா ஒரு வீரம் அப்படி. சரி ரைட் விடுங்க, புஷ்பெட்டி விட்டுட்டியா. ஒண்ணு மட்டும் கிடைக்காம இருக்கட்டும். செம்புலிங்க ஐயா இப்ப சரின்னு சொன்னா ஊரே நம்மள கேவலமா பாத்துறேன். இல்ல இல்ல, உங்கள ஒருவனா நான் இருக்க முடிவு பண்ணிட்டேன். அடியே அள்ளி மலர். அள்ளி மலரா? அட நம்ம அள்ளி மலர மறந்துட்டோம். அள்ளி மலரா?
பேரே சும்மா குக்குன்னு தான் இருக்குது. அள்ளி அணைக்கணும் போல தான் இருக்குது. எப்படி இருப்பான்னு பார்ப்போம். பேசி முடிக்காமலான்னு பார்ப்போம். கண்டுக்காமையே இருப்போம். அடே நம்ம சுப்பி அம்மாவா இருக்கல, நம்ம எல்லாரும் மறந்துட்டோமே. அல்லி மலரு. அள்ளி மலர் சொல்லும் போது கிட்ட யாருது? பாப்போம் பாப்போம். பேசி முடிக்குதா இல்ல அவ நமக்கு தலையை கொடுக்கலான்னு பாப்போம். அல்லி மலரா? அவத கோவக்காரியாச்சே. கோவக்காரியா? அப்ப எனக்கு பர்ஃபெக்டா பொருந்துவான். அவ அப்படி எப்படி இருப்பா? ஏன் அவ படிச்ச பெருமையில சுத்திக்கிட்டு இருப்பா? பெருமை பிடிச்ச கழுதியா? பார்த்தே ஆகணுமே. ஓ சுப்பையா மவளா? அது யாருப்பா அள்ளி மலர்? இத்தனை நாள் நான் பார்க்காம இருந்தேன். அல்லி மலர் சரியா இருக்குமா இல்ல? அள்ளி மலரே போதும். அவசரப்பட்டுட்டா. நான் தான் சொன்னேன் செம்புலிங்காக்கு கல்யாண ஆசை வந்துட்டுன்னு. கேட்டியாடி? அல்லி மலர் குரல கேட்ட உடனே ஐயா கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டாரு. ஐயோ ஒரு அசிங்கமா போச்சுட. இதுக்குத்தான் இவ்வளவு வீரப்பா இருந்தனா? ஐயா நம்ம சுப்பையா பொண்ணையே கேட்டு பாப்போம். நம்ம செம்புலிங்கையாவுக்கு அவன் பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு எப்படி சொல்லிடுவான்? இன்னொன்னு நம்ம ஊர்ல டவுன்ல போய் SSLC படிக்கிற ஒரே ஒரு பொண்ணு அவ மட்டும்தான். SSLCயா? அதானே நம்ம ஊர்ல நிறைய படிச்சது அவதான். டவுன்ல போய் SSLC படிச்சுக்கிட்டு இருக்கா. என்ன வாய் கொஞ்சம் துடுக்கா பேசுவா, அவ்வளவுதான். மத்தபடி அப்படியே அழகு சுந்தரி ஆட்ட இருப்பா. ரொம்ப ஊர்வசியா அவகிட்ட தோத்து போயிருவானா பாத்துக்கங்களேன். ஐயோ என்ன ரொம்ப சோதிக்காங்கள. அவ்வளவு அழகாவா இருப்பா. ஆமா இது வரைக்கும் நான் கல்யாண ஆசை இல்லாம தானே இருந்தேன். இப்ப என்னங்க எனக்கு திடீர்னு என்னெல்லாமோ பண்ணுது. அது என்ன பொண்ணுன்னு சொன்ன உடனே இல்ல இதுக்கு மேல தாக்கு பிடிக்காது. பொண்ணதையா செம்புலிங்கையா கூப்பிடுறாரே. தெரியும் தெரியும். என்னங்கய்யா? அது ஒண்ணு இல்ல. உனக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டல? ஏதோ 2 வாட்டி தம்பி. 2 வாட்டியா? அது வேற ஒண்ணு தம்பி. மூத்த தரம் தவறி போச்சுதே, அதனால 2ஆம் தரம் முடிச்சுக்கிட்டேன். பொண்ணு இல்லாம நம்மளால இருக்க முடியுமா? எனக்காக இல்ல, என் பிள்ளைங்களுக்காக அவ தங்கச்சியவே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். 2 தானே தம்பி? ஊருக்கு அடிச்சு போன தம்பி. 2 தான் தம்பி, அதுக்கு மேல இல்ல தம்பி. ஓ சரி சரி சரி. இல்ல நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணுமே. ஐயோ என்ன ரொம்ப சோதிக்குது. இங்க கிட்ட தருவாங்க. என்னங்கய்யா செம்புலிங்கய்யா? அது ஒண்ணு இல்ல. இல்ல இது வரைக்கும் நான் கல்யாணம் அப்படின்னு பெருசா எதுவும் நினைக்கல. சரிங்கய்யா. இல்ல இப்போ இந்த வாரிசு கீரிசுன்னு சொன்ன உடனே பொண்ணு அப்படின்னு உனக்குள்ள என்னமோ பண்ணுத என்ன? ஐயோ தம்பி, அதுக்கு பக்கத்துல நிக்காம பாருங்க, அவன் நல்ல பாடம் எடுப்பான் பாத்துக்காங்க. கேவலப்படுத்திடக்கூடாது. கூடியே சுத்திருக்கேன்னு தான் கேட்டேன். கிளிப்பா இருக்குதோ? அப்படியெல்லாம் இல்ல. ஆமா மலர் குடிங்கிறது யாரு? எனக்கு தம்பி இப்ப என்ன, உங்களுக்கு அவளை பார்க்கணும் அவ்வளவுதானே? அப்படிலாம் இல்ல. ஆமா பொம்பளைங்களுக்கெல்லாம் வேலை முடிஞ்சு போச்சு, அப்படியே கிளம்பிடுங்க. கண்டிப்பா செம்புலிங்காவுக்கு அடுத்த திருப்பு ரெட்டப்புல தான் பிறக்கும். வேணாலும் பாருடி. ரொம்ப சோதிக்காங்களே. சத்தியமா சொல்லையா, உமக்கு 2 பிள்ளைதாயா? எனக்கு சத்தியமா. அது எப்படி என் முகத்தை பார்த்தோன்னு கண்டுபிடிச்சிங்க? எல்லாம் உங்க வீரத்தை பார்த்துதான். ஆனா இந்த ஒரு பிள்ளை என் வீரத்தை பார்த்து பயந்துல ஓடுது. விவரம் தெரியாதவளு. ஐயோ கூட கூட பேசுறாங்களே இந்த ஒரு பொம்பளைங்க. அப்படி போ சொல்லுங்க, கொஞ்சம் வெக்கமா இருக்குல்ல. அப்படியே பொம்பளைங்க எல்லாம் வீட்டுக்கு போய் உல வைங்க. செம்புலிங்கையாவுக்கு இன்னைக்கு கிடா வெட்டி சாப்பாடு கொடுக்கணும். கரெக்ட். உங்களுடைய குசும்பு இந்த ஊருக்கு இன்னும் தெரியாது. தெரியாம இருக்கிற வரைக்கும் நல்லது. இருந்தாலும் இந்த ஒரு பிள்ளைங்க எல்லாம் தெரிஞ்சிருக்கும் போலுக்க. எப்படிங்கய்யா? பார்த்தாலே கதை பூட்டிக்கிடுதுவா. உங்களுடைய வீரத்தை பார்த்து. செம்புலிங்கையா கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டாரு. வாங்கடி, ஊர்ல பூவெல்லாம் கொறுக்க ஆரம்பிச்சிருவான். செம்புலிங்கையாவுக்கு கல்யாண காலம் வந்தாச்சு. ஐயோ நீங்க வேற, எனக்கு வயசு கடந்து போச்சு. எந்த பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணுவா? சும்மா இருங்க, அதெல்லாம் வேண்டாம். தம்பி 2 புள்ள வேணுமா வேண்டாமா? ஐயோ ரொம்ப சோதிக்கீங்களே. இல்ல சத்தியமா இது வரைக்கும் எனக்கு கல்யாண ஆசையா வரல. அந்த 2 புள்ளன்னு சொன்ன உடனே எனக்கு ஏன் ஒரு மாதிரி கிளுக்கிழுப்பா இருக்குது. அப்படித்தான் தம்பி இருக்கும். உங்களுக்கு அப்படி இருந்ததா? எங்களுக்கா ஒத்த புள்ள தான் தம்பி. அது எப்படி எனக்கு மட்டும் 2 புள்ள? அது உங்க முகையை பார்த்தோன்னே நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் தம்பி. ஓ நக்கலி ஊர் குசும்பு. ஐயோ தம்பி சத்தியமா உமக்கு பிறக்கிறதுலாம் 2 உங்களை சந்ததிக்கு பிறக்கிறது 2 தான் இருக்கும். பாருங்களேன். கல்யாண படம் பண்ணுங்கய்யா. என்ன அல்லி மலரை பார்க்கணுமா என்ன? அது வந்து தம்பி தெரியுதாப்புல காட்டிடுவோம். அப்படி இல்ல.
பார்த்தே ஆகணும். ஆனா அந்த பயவுள்ள கொஞ்சம் தற்பெருமை பிடிச்ச பயவுள்ள பாத்துக்கோங்க. நம்ம டைரக்டா போனோம்னா பயவுள்ள மதிக்காம போயிடும். சத்தியமா அவ தான் எனக்கு வேணும். அது எப்படி தம்பி அவதான் வேணும்னு உறுதி சொல்றீங்க? அந்த பேர்ல தான் நான் விழுந்தேன். அவ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அவ எனக்கு தான். எப்படி இருந்தாவா தம்பி? இந்த ஊர்ல அழகு பதமையா அவதான். அப்படியா? சில மாதிரி இருப்பா. ஓ, ஆளு அழகு, அதுக்கேத்த மாதிரி சேட்டையும் அழகா தான் இருக்கும். யார் பொண்ணு கேட்க வேண்டாம். என்ன தம்பி புஸ்கன் இப்படி சொல்லிட்டீங்க? இல்ல, அவ மனசு இடம் பிடிச்சி அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிறேன். இதுவும் அந்த பொண்ணுக்கு தெரிய வேண்டாம், நம்ம பேசுனதும் தெரிய வேண்டாம். சுப்பையா காதுல மட்டும் போட்டு வைங்க, மத்தபடி அந்த பொண்ணுக்கு எதுவும் தெரியக்கூடாது. அவ மனசுல இடம் பிடிச்சி அவளே வந்து என்ன கெட்டிக்கிறேன்னு சொல்ற வரைக்கும் இத பத்தி யாரும் ஊருக்குள்ள பேசக்கூடாது. அது அந்த புள்ள ஐயோ தற்பெருமை பிடிச்ச பயவுள்ள சொல்லாது. இந்த செம்புலிங்க சொல்ல வைப்பான். ஒரு பொண்ணை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணக்கூடாது. அவளை நம்ம பிடிச்ச கல்யாணம் பண்ணணும். அப்போதான் அவ வாழ்க்கையும் நல்லா இருக்கும், அவளை விரும்பி கல்யாணம் பண்ற ஐயா வாழ்க்கையும் செழிப்பா இருக்கும். அதான் சொன்னீங்களே ரெட்ட புள்ள, அப்பதான் பிறக்கும். செம்பலிங்கயா வீரத்துல எப்படியா அப்படிதான் கொசரம். ஆனா உம்முடைய சேட்டைக்கு ஈடு இந்த உலகத்துல எதுவும் கிடையாது. செம்பலிங்கையானாவே சேட்டை தானே. எஸ்எஸ்எல்சி நம்ம ஊர்ல டவுன்ல போய் படிக்கிற பொண்ணு இப்ப எங்க போவா? இப்ப அங்கதான் போய்கிட்டு இருப்பா. தம்பி காலையில 9 மணிக்கு தினமும் அந்த புள்ள ஸ்கூலுக்கு போகும். ஸ்கூல்னு சொல்லாதீங்கய்யா, ஒரு மாதிரி இருக்குல்ல. எஸ்எஸ்எல்சி ஓகே. இன்னொன்னு கேட்க நினைச்சேன், எதுவும் பொண்ணு குள்ளமாலாம் இருக்காத? இல்லையா? இல்ல, எஸ்எஸ்எல்சி தான் பச்சை பிள்ளை மாதிரி எதுவும் இருந்துடாத. தம்பி ஆளு உங்களுக்கு சரி சமமா இருப்பா. சரி சரி சரி, ரொம்ப சொன்னா எனக்கு சசமா இருப்பாளா? ஆமா தம்பி, ஆளு பச்சை பிள்ளை மாதிரிலாம் இருக்க மாட்டா. ஆள் நல்ல வாட்ட சட்டமா இருப்பா. ஓ, இப்போ ஸ்கூல் டைம் தானே தம்பி? ஒத்தடி பாதியா போனீங்கன்னா பார்க்கலாம். நான் ஒத்தேடிய பாதையெல்லாம் இப்ப போகல. எனக்கு இப்போ ஒத்தேடிய பாதையா போறதுக்கு வேலையும் இல்ல. நான் இப்போ அரண்மனைக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். அப்புறம் வரட்டா? 1/2 மணிக்கு தம்பி போறீங்க? நீங்க மட்டும் கூட வாங்க போதும். புரிஞ்சு போச்சு. இல்ல, உங்க மாதிரி 2 பொண்டாட்டி கட்டினவரை கூட வச்சுக்கிட்டாதான் சில விவரங்கள்லாம் தெரியும். அதுக்குத்தான், வேற ஒண்ணுக்கு இல்ல. ஐயோ போங்க தம்பி, நிறைய விவரம்லாம் இருக்குல்ல தம்பி. தம்பி அவனுக்கு ஒரு விவரமும் தெரியாது தம்பி. நான் வாரேன் தம்பி. உனக்கு எத்தனை புள்ளிலே? தம்பி 7 ஆம்பளை பையன் 8 பொம்பளை புள்ள. அடிச்சு தூக்கியா நேரு என் கூட வரோம். உனக்கு எத்தனை? அவனுக்கு வேற 6 தான். நீங்க பின்னாடி போங்க, அவர் முன்னாடி வரட்டும். என்ன தம்பி செய்ய, மூத்த சம்சாரம் 2 பிள்ளை பெத்துட்டு இருக்கும் போதே போயிட்டா. நான் என்ன பண்ணட்டும்? 2ஆம் தரம் இப்பதான் 4 பிள்ளை பெற்றிருக்கேன். அதுக்காக அப்படியே விட்டுருவேனா என்ன? அப்படி நிறைய கைவந்த கலை இருக்கும். சரி சரி, 2 பேரும் எப்பவுமே என் கூடயே இருக்கணும். தம்பி என்ன மறந்துட்டீங்களே? ரொம்ப இல்ல தம்பி, வெறும் 15 பிள்ளைகள் தான். 15? இல்ல தம்பி, என் சம்சாரம் மாசமா இருக்கா. 8ஆவது மாசம் 16 வந்துடும் இல்லையா? 16 பெற்று பெருவாழ்வாளுக்கு எங்க பெரிய ஐயா என்ன வாழ்த்திட்டு போயிருக்காரு. அநேகமா இப்ப இருக்கிறது 8 பிள்ளையா இருக்கும்னு நினைக்கிறேன் தம்பி. அநேகமா 16ல இருந்து 1 கூட்டிக்கங்க, 17 கணக்குக்கு வரும். இருந்தாலும் அவளுக்கு கொஞ்சம் வயசு கம்மி தான் தம்பி. இன்னும் எதிர்பார்க்கலாம். தாராளமா தம்பி. ஓ, மூத்த பிள்ளைக்கு என்ன வயசாகுது? தம்பி அவன் 2 பிள்ளைக்கு தகப்பனாயிட்டான்ல. 7 8 பத்துக்கிட்டு வாய்ச்ச விடாது. உங்களோட ரீடிங்ல போய்கிட்டு இருக்காரு அவரு. 17 அடுத்தும் நிறைய வாய்ப்பு இருக்குன்னு கம்பீரமா மனுஷன் நெஞ்ச நிமித்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஏதோ உங்ககிட்ட எல்லாம் ஐடியா கேட்டா இதை தியாருன்னு பார்த்தா 7 8. நாங்களும் விட மாட்டோம் தம்பி. இருந்தாலும் அவர் ரீடிங்ல போயிட்டாரு. தம்பி அவனுக்கு ஜோலியே இல்ல தம்பி. நீங்க என்ன சொல்லி பாக்கியா? எங்களுக்கும் ஜோலி ஒண்ணும் இல்ல தம்பி. சரிங்க தம்பி, என் மவா பேர் காலத்துக்கு வந்திருந்தா கடையில ஒரு வடை வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னா நான் வீட்டுக்கு கிளம்புதேன் தம்பி. உங்க சம்சாரம் தானே மாசமா இருக்குன்னு சொன்னீங்க? ஆமா தம்பி, என் சம்சாரமும் மாசமா இருக்கா. என் மூத்த பொண்ணும் இங்கதான் பேர் காலத்துக்கு வந்திருக்கா பாத்துக்காங்க. அநேகமா என் மவளுக்கு தான் முன்னுக்குட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வைத்தியச்சி அப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருந்தாவோ பாத்துக்காங்க. அப்படி சரி சரி. சரிங்க தம்பி, என் சம்சாரத்துக்கும் என் மூத்த பொண்ணுக்கும் 2 வடை வாங்கி கொடுத்துட்டு வாரேன். ஒரு பொண்ணு தான் பேர் காலத்துக்கு வந்திருக்கா எப்படி? இல்ல தம்பி, இன்னொரு பொண்ணு அடுத்த மாசம் வருவா. மெதுவா வரட்டும். ஒன்னும் அவசரம் இல்ல. நீங்க போங்க. சரிங்க தம்பி. எனக்கு தெரியாது, அள்ளி மலரை நான் இப்ப பார்த்தே ஆகணும். ஒத்தேடி பாதையில போனா அள்ளி மலரை பிடிச்சிடலாம். நான் வண்டி எடுத்துட்டு வரேன். ஒத்தேடி பாதையில போலாம், பாத்துடலாம்ல. ஒத்தேடி பாதையில ஒருவேளை பார்க்க முடியிட்டாலும் அங்க ஹைஸ்கூலு டவுன்ல தானே இருக்குது. சும்மா டவுன்ல ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துருவோம். ஸ்கூல்லையா? அவ ஹைஸ்கூல்ல தானே படிச்சுக்கிட்டு இருக்கா. அங்க போனா பாத்துடலாம்ல. அது சரிப்பட்டு வராது, ஒத்தடி பாதைக்கே போவோம். அத சரிங்க. இவ்வளவு நாளும் வெள்ளக்காரனா ஓட விட்டு அடிச்ச செம்புலிங்கய்யா இப்ப பொண்ணு பின்னாடி போறாரு. அப்போ களை கட்டுன்னு சொல்லுங்க. ஒரு பொண்ணதான் கட்டி பாத்துருவோங்க.
சீக்கிரம் சீக்கிரம் ஒத்தடி பாய்க்கு போ. அந்த மினிக்கட்டி வந்துட்டாளா எப்படி? தற்பர்ம பிடிச்சவ இன்னும் வெளியில வரல. அது வேற ஒண்ணு இல்ல, நாம அவரை ஓவர பில்டப் பண்ணி கூப்பிட்டாதான் அம்மையார வெளியில வருவா. எட்டி சோளுக்கு நேராயிட்டு வா. இவளை தினமும் இங்க இருந்து பரப்பிட்டு கூட்டு போறதுக்குள்ள போதும் போதும் ஆகிருது. தற்பெருமை இருக்கலாம், இவ்ளோ தற்பெருமை ஆகாதுமா. ஆனா அது அவளுக்கு தான் கரெக்டா பொருந்தும். பாத்திருக்கியா? அவளுக்கு எல்லாமே பொருந்தட்டாலும் பொருந்துற மாதிரி அவ பண்ணிருவா. அடியே அள்ளி மலரே, நாம என்னதான் கத்துனாலும் சரி அவ வெளியில வர மாட்டா. அம்மையார வீட்டு வாசல்ல இருந்தே நம்ம வரவேற்று கூட்டிட்டு வரணும். அதுக்காகத்தான் அவ வந்து சத்தம் கொடுக்காம இருக்கா. இவளுக்கெல்லாம் வில்லாதி வில்லன்னா புருஷன வருவான். அவங்கிட்ட மாட்டிக்கிட்டு இவ படுற பாட்டை மட்டும் பாருடி. நானும் வயிறு அடிச்சு சொல்ல மாட்டேன், இவள படா படுத்துறவன்னா இவளுக்கு புருஷனா வரணும். நானும் வயிறு அடிச்சு சொல்றேன்டி, இவள படா படுத்துறவன்னா இவளுக்கு புருஷனா வரணும். வில்லாதி வில்ல எத்தனுக்கெல்லாம் எத்த அவன் தான் இவளுக்கு புருஷனா வரணும். வீட்டுல போய் கூட்டிட்டு வருவா. இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு அனுபவிக்கணும். நம்ம பேசுறது அவளுக்கு தெரியக்கூடாது. அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நம்மள பள்ளி வாங்கிடுவா. அள்ளி மலர், அடியே அள்ளி மலர், வந்துட்டா. படிக்கணுங்கிற அக்கறை ஒரு துளியில உங்களுக்கு. தற்பெருமை ஸ்டார்ட் பண்ணிட்டாடோ. நான் எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன். அடியே கொறுப்பி, ஸ்கூல்ல போய் படிக்கணுங்கிற பொறுப்பு கொஞ்சமாவது உனக்கு இருக்கா? இங்க பாரு, இது வரைக்கும் நம்ம தலைமுறையில எந்த பொண்ணும் ஹைஸ்கூலுக்கு, அதாவது எஸ்எஸ்எல்சி எந்த பொண்ணும் படிச்சதோ சரித்திரம் இல்ல. நாம எல்லா தடைகளையும் தாண்டி போராடி வெற்றி பெற்று இன்னைக்கு நம்ம எஸ்எஸ்எல்சி வரைக்கும் நம்ம போயிருக்கோம். கடவுளே, எங்களுக்கு இவ கிட்ட இருந்து விடுதலையே இல்லையா? ஆமா அள்ளி மலரே, எஸ்எஸ்எல்சி படிச்சுக்கிட்டு இருக்கோம், கொஞ்சம் கூட பொறுப்பு இல்ல. உங்களை நான் வச்சுக்கிட்டு நான் எப்படிதான் போராடி ஜெயிக்க போறேனோ எனக்கு தெரியல. அடியே பாரிஜாதம், அந்த கருப்பிக்கு தான் பொறுப்பு இல்லைன்னா உனக்குமா இல்ல? ஏன் இல்ல, அவளை தட்டி எழுப்பி கூட்டு வந்ததே நாதானே. இவ போய் சொல்ற அள்ளி மலரே, இவளை கூப்பிட்டு வந்ததே நாதா. சரி, சண்டை போடாதீங்க, நேராயிட்டு. நம்ம எஸ்எஸ்எல்சி படிச்சுக்கிட்டு இருக்கோம், சின்ன பிள்ளை மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு சீக்கிரம் வாங்க. சத்தியமா சொல்லி அடுத்த ஜென்மம் இருந்தா இந்த ஊர்ல நான் பிறக்கவே கூடாது. அதுல இவ இருக்க ஊர்ல நான் பிறக்கவே கூடாது. இதுக்காகவாது இவகிட்ட இருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காகவாது எனக்கு கல்யாணம் முடிஞ்சா கூட பரவாயில்ல தோணுது பாரிஜாலா. கவலைப்படாத கருப்பி, இவ வாய் அடக்குதுக்குன்னே ஒருத்த பிறக்காமலா இருந்திருப்பா. சத்தியமா சொல்றேன், அவன் இவளை ஆட்டி படைக்கல, நான் பாரிஜாதமே இல்ல. பெரிய தண்டனைலாம் வேண்டாம். இவளுக்கு பிறக்கிறதுலாம் ரெட்ட ரெட்ட புள்ளியா பிறந்து அந்த புள்ளியில் கூட இவன் மாரடிச்சிட்டு கிடக்கணும். அதை நான் கண் குளிர பார்க்கணும். எனக்கு வேற எதுவும் வேண்டாம். இவ பேசுற பேச்சுக்கு அதுதான் தண்டனை. கரெக்ட், புள்ளிலோடய கண்டு இவன் மாரடிக்கணும். ஒன்னு கறக்கி இருக்கணும், ஒன்னு தரக்கி இருக்கணும். அப்படி அவன் மண்டை பிச்சுக்கிட்டு இவ்வளவு நாள் பேசுற பேச்சுக்கெல்லாம் வாய மூட்டிக்கிட்டு இருக்கணும். முட்டியலடி, என்னால முட்டியல. கொஞ்சமாவது அவளுக்கு பொறுப்பு இருக்கான்னு பாரு. ஆரம்பிச்சுட்டா. நம்மளுக்கு ஹைஸ்கூலுக்கு நேரம் ஆச்சு, போமா. நான் எப்பவோ கிளம்பிட்டேன் கருவாச்சி. உனக்கு ஏதோ மாப்பிள்ள பார்த்ததா கேள்விப்பட்டா? எனக்கு தமிழ்ல பிடிக்காதது கொல்லணும். நான் புரட்சிப்பேன். நான் கொள்விய வரைக்கும் வந்திருக்கேன். நான் இந்த ஊர்ல போராடின போய் தான் நீங்கெல்லாம் இன்னத்துக்கு புக்கு பைய தூக்கிட்டு வந்திருக்கீங்க. இல்லனா வயித்துல ஒண்ணு, கையில ஒண்ணு, கால்ல ஒண்ணு வாங்கிட்டு வந்திருப்பியட்டி. உங்க ஐயா உனக்கு எப்பவே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சாரு, தெரியும்ல? அப்ப மட்டும் உனக்கு கல்யாணம் முடிஞ்சா இன்னத்துக்கு நீ 3 பிள்ளைக்கு தாயா இருப்ப. என்னுடைய புரட்சி தான் வட்டி உங்களை இன்னைக்கு எஸ்எஸ்எல்சி வரைக்கும் கொண்டு வந்திருக்கு. என்ன கல்யாணம் முடிஞ்சு அவங்கிட்ட வாக்கப்பட்டுட்டு 3 பிள்ளையோட மாரடிச்சிருப்பேன். அதை விட இப்போ உங்ககிட்ட மாரடிக்கும் போது நாங்க படுற பாடு இருக்கு பாரு, அதுக்கு 3 பிள்ளையோட மாரடிச்சிருக்கலாம். முடியல. பெண் புரட்சி ஓங்குக, பெண் விடுதலை ஓங்குக. பெண்களுக்கு கல்வி கண் போன்றது, அதை
கொஞ்சம் பேசுனாங்க. நீ வாய் அடைச்சிருப்பியா? வாய்க்கு மேல உங்க அம்மா வாயில ஒண்ணுமே இல்லையே. ஆமா, பெண் கல்வியை பத்தின விளக்கம் கொடுத்தேன். எங்க அம்மா அன்னைக்கு அவிய வீட்டுக்கு போனதா, இன்னும் எங்க வீட்டுக்கு வரல. எப்படி வருவாவ? இனி உங்க அம்மா சாவர வரைக்கும் வரமாட்டாவ பாரு. பேசாம இவனுக்கு அது வாக்கப்பட்டு போயிருக்கல. இவ கூட நீ எவ்வளவு நாள் நான் வாக்கப்பட்டு சிரளிய போறேன்னு தெரியலையே. சரி சரி வாங்க, ஸ்கூலுக்கு நேரம் ஆயிட்டு. ஆமாமா, சீக்கிரம் வா. எனக்கு பயமா இருக்க. ஐயோ தம்பி, முத பொண்ணை பார்க்கும் போது அப்படித்தான் இருக்கும். அப்புறம் கீழே இழுப்பா இருக்கும் தம்பி. அப்படியா? ஆமா தம்பி, எங்க வயசுக்கு எவ்வளவு அனுபவம் இருக்கும் தம்பி. அதனால தானே கூட வச்சிருக்க. அது சரி, செம்பலிங்கையா யாரு? ஒருவேளை அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்காம போயிட்டுனா? ஐயோ தம்பி, உங்களை எப்படி பிடிக்காம போகும்? ஒருவேளை பிடிக்காம போயிட்டுனா உங்க மன்மத விளையாட்டே ஆரம்பிச்சிருங்க. நான் இது வரைக்கும் ஒரு பொண்ணை கேர் எடுத்து பார்க்கல. ஏன் ஒரு பொண்ணையும் மனசார கூட நினைக்கல. நானே இப்ப இந்த பொண்ணை எப்படி ஏறெடுத்து பார்க்க போறேன்னு தெரியல. இதுல மன்மத விளையாட்டு. சும்மா இருங்கய்யா. தம்பி, வெக்கப்பட்டு பொண்ணை ஏறெடுத்து பார்க்காம இருந்துடாதீங்க. அந்த புள்ள ஸ்கூலுக்கு வரும்போது பார்த்தாதான் உண்டு. அது வேறயா? தம்பி, சொதப்பிடாதீங்க. இல்ல, பொண்ணை நேருக்கு நேரு பாத்துடலாம்ல. ஐயோ தம்பி, முத திருப்பு பார்க்கும் போது கொஞ்சம் கூச்சமா இருக்கும். அப்புறம் பாருங்களேன், உங்களாலே பார்க்காம இருக்க முடியாது. அப்படியா? அனுபவம் தம்பி, அனுபவம். அது சரி. இந்த கை கால்லாம் கொஞ்சம் உதறுத. ஏன்? செம்புலிங்கையாவுக்கு கை கால் உதறுதா? ஐயா செம்புலிங்கையா, நீங்க கத்திய வீசுறதும் அருவலை பிடிக்கிறதும் ஐயா அந்த கையை இப்படி தடுமாறுதே. 1000 ஆம்பளைய முன்னாடி வர சொல்லியா தூள் தூள் ஆக்கிடுற. ஒத்த பொம்பளை முன்னாடி வரணும்னு கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு. அதானையா, 1000 ஆம்பளைய அசால்ட்டா அசி தூக்கிட்டீங்க. பொம்பளை பிள்ளைய பாக்கிறதுக்கு இப்படி தருமாடுதீங்களே. ஊருக்குள்ள வயசு பையில கேட்டா சிரிச்சு போடுவானுங்க ஐயா. கடுகாலமும் வெளியில கசையக்கூடாது. செம்புலிங்கையா, இது நீங்க புகுந்து விளையாடுற நேரம். நாட்டுக்காக உழைச்சாச்சு, நாட்டு மக்களுக்கு நல்லது செஞ்சாச்சு. இனி நீங்க புகுந்து விளையாடுங்க ஐயா. புகுந்துல வேண்டாம். ஒரே ஒரு பொண்ணு மனசுல இடம் பிடிச்சா போதும். அதுவும் வேற எந்த பொண்ணு வேண்டாம். அள்ளி மலர் மனசுல மட்டும்தான். அந்த பொண்ணை இன்னும் நீங்க பார்க்கவே இல்ல. அதுக்குள்ள என்ன இப்படி? அது என்னன்னே தெரியல. அந்த பேரை கேட்கும் போது எனக்குள்ள ஐயோ எனக்கு வெக்கமா இருக்கு. என்னடாமோ பண்ணுத. அப்படின்னா அந்த பொண்ணு உங்களுக்கு புடிச்சு போச்சு. அப்படித்தான் நினைக்கிறேன். அந்த பேரை சொல்லும் போதே எனக்கு இல்ல என்னெல்லாமோ பண்ணுது. அந்த பொண்ணை பார்க்கணும்னு தோணுது. செம்புலிங்கையா சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடுவாரு. செம்புலிங்கையா, இந்த பொண்ணு வந்துருச்சு. பொண்ணு வந்துட்டா, நான் போறேன். போறீங்களா? செம்புலிங்கையா, சொதப்பிடாதீங்கய்யா. இல்ல, என்னால பார்க்க முடியாது. எனக்கு இல்ல, எனக்கு பதட்டமா இருக்கு. செம்புலிங்கையா, சொதப்பிடாதீங்கய்யா. பொண்ணை பாத்துருங்க. அப்புறம் நாளைக்கு காலையில தான் பார்க்க முடியும். அது நாளைக்கு சனி ஞாயிறு பாத்துக்கிட்டு ஸ்கூல் லீவு. இல்ல, ரொம்ப வேத்துக்கிட்டு வருது. அது அப்படிதான் வேக்கும். வேற எதுவும் பிரச்சனை இருக்காத? இல்ல ஃபர்ஸ்ட் டைம் பொண்ணை பாக்கீங்களா, அதான் உங்களுக்கு குப்புன்னு வேத்துட்டு. குப்புன்னு வேத்தாலும் பரவாயில்லையே, எனக்கு வேற என்னமோ பண்ணுத. என்ன பண்ணுது? அது என்னெல்லாமோ பண்ணுது. அது சரி. சாதாரண நின்னுங்க. பொண்ணு யாரு? தம்பி, உங்க வருங்கால பொண்டாட்டி. அந்த 2வது நிக்க பாருங்க, ரோஸ் கலர் தாவாணி, அந்த புள்ளதான். தெரியலையே. இருங்க, திரும்ப வைடா. சரி சரி. என்னமா, ஸ்கூலுக்கா போறீங்க? இல்ல, சந்தைக்கு போறேன். சாக்கா வரீங்க, நாங்க சொல்லும்ல. கொஞ்சம் வாய் பேசுவா, அவ்வளவுதான். வேற எதுவும் இருக்காது. ஆளை பார்த்தா நீங்க அப்படி சொல்ல மாட்டீங்க ஐயா. நீங்க இன்னும் ஆளை பார்த்தல. குரலே நல்லதா இருக்கு. நல்லா இருக்குல்ல? ஆளை பாருங்க, ஆடி போயிருவீங்க. ஆடி போயிருவேனா? ஆமா தம்பி. இல்ல, நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பு. ஒரே கிளுகப்பா கொடுத்துட்டு இருக்கிறேன். நான் எவ்வளவு அதை கண்ட்ரோல் பண்ணிருக்கேன். இல்ல தம்பி, எங்களை 6 வயசானாலுக்கு கூட இருந்தாதான் இந்த விஷயத்துல நல்லது. சந்தைக்கு போறீங்களா? ஆமா, எங்களை பார்த்தா சந்தைக்கு போற மாதிரி தானே தெரியுது. பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைய வழி மறைச்சு எங்க போறேன்னு கேட்டுட்டு இருக்கியா? இத்தனை மணிக்கு நாங்க எங்க போவோம்னு தெரியாது. இல்ல, நம்ம ஊர்ல இத்தனை மணிக்கு இந்த நேரத்துக்கு வேற எங்க போவாங்க?
எங்களை மாதிரி புரட்சி பெண்கள்லாம் எங்க போவாங்க? இந்நேரத்துக்கு நம்ம ஊரை விட்டு வெளியில போறதே நாங்க தான். புரட்சி பெண்கள் படிக்க போறோம், பள்ளிக்கூடத்துக்கு போறோம். எஸ்எஸ்எல்சி. ஆமாமா, உன்ன மாதிரி ஒரு புரட்சி பொண்ணை பார்க்க முடியுமா? அங்க வர்றது உங்க ஐயா தானே? எங்க? திரும்ப போறா திரும்ப போறா திரும்ப போறா. ஆனா நீ ஏன் திரும்புத? திரும்ப வேண்டியவங்க திரும்ப மாட்டேங்கிறாங்களே. என்னம்மா ஸ்கூலுக்கு போறிய? வேண்டாம், அப்புறம் அவ பாடம் எடுப்பா, எங்களால முடியாது. I like you, அல்லி மலர். அம்மா, இது செம்பலிங்க ஐயா தானே? என்னமோ சொன்னாரே, ஐ லைக் அல்லி மலரா. அப்படின்னா அடியே அல்லி மலரே. அடியே பாரிச்சதா, இந்த வேண்ட வேலை பாத்துறாத. அப்புறம் அவ பக்கமா உனக்கு பாடம் எடுப்பா. அதை கேட்கறதுக்கு உனக்கு திராணி இருக்கா, தெம்பு இருக்கா? ஓ உடம்புல தெம்பு இருக்கா சொல்லு. வேண்டாம், அவகிட்ட நீ எதுவும் கேட்காத. அதுக்கு என்ன அர்த்தமாவும் இருந்துட்டு போட்டோம், கேட்காத. ஐ லைக் யூ அவ்வளவுதானே? அது ஏதோ ஒரு இங்கிலீஷ் வார்த்தை, அவ்வளவுதானே, விட்டுரு. அது எப்பதான் காலையில பானை அட போயிட்டாவல. உங்க அப்பா பையனை இறக்கிட்டு வந்துட்டானா? அங்க வர்றது உங்க அப்பா தானே பாரு. அது எப்பதான் பானை அட போயிட்டாவல. பின்ன அது எப்படி இங்க இருந்து வருவாவ? அது வேற ஒண்ணு இல்ல, பொம்பளை பிள்ளைங்க படிப்பை தடை செய்யறதுக்காக வந்த சரடிஸ்ட். உங்க பாச்சா என்கிட்ட படிக்காதே. ஐயோ ஐயோ, முகத்தை பார்க்க முடியலையே. என்ன முகம் தெரியல. இருங்கய்யா. ஏமா அல்லிமலரே, அங்க உங்க அம்மா வந்த மாதிரி இருக்கு பாரு. எங்க அம்மா தான் என் பேச்ச கேட்க கூடாதுன்னு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாவல. ஐயோ, திரும்ப மாட்டேங்குதே. ஏமா அந்த பணமரத்துல ஏதோ தொங்கிட்டு இருக்கு பாரு. பணமரத்துல என்ன தொங்கும்? தூக்கணாங்குருவி கூட தொங்கும், நொங்கு தொங்கும், வேற என்ன தொங்க போகுது? இப்ப என்ன, படிக்கிற பிள்ளைய படிக்க விடாம மறுபடி வீட்டுக்குள்ள பூட்டி வைக்கணும், அப்படிதானே? வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை குனிந்தார். காமெடி பீஸ். I like you. நீதான் எனக்கு வேணும். மாத தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம். பெண் பிள்ளைங்க நாங்க பள்ளிக்கூடம் போக கூடாதுன்னு பனை மரத்துல என்ன தொங்குது உங்க ஐயா பைனி இறக்கிட்டு வந்துட்டாரானே. பள்ளிக்கூடம் போக விடாமல் என்னை தடுக்கும் மடமை பிள்ளை. நிமிந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வையும், நிலத்தில் யாருக்கும் மஞ்சாத நெறிகளும், திமிந்த ஞான செருக்கிருப்பதால் செம்மை மாத திரும்புவதில்லையாம். இங்க என்னதான் தடை போட்டாலும் எங்களை ஒரு காலமே இனி வீட்டுக்குள்ள பூட்டி வைக்க முடியாது. என் பெரியப்பா, நாளைக்கு என்ன பெரியப்பா பண்ண கிளாஸ்ல எங்களை பேசி பேசிதான் கொல்லுத. நீங்க ஏன் இந்த போற வழி ஒண்ணுதான் எங்களுக்கு நிம்மதி. அது ஏன் ஏன் பெரியப்பா? நான் அந்த பொண்ணு முகத்தை பார்த்தே ஆகணும். அத முடியலையே. எனக்கு தெரியாது, நான் அந்த பொண்ணை பார்த்தே ஆகணும். ரொம்ப வாய் பேசுதல. அவ வாயை எப்படி அடைக்கணும்னு எனக்கு தெரியும். இவர் ரூட்ட போட்டுட்டாரே. பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். 8 மறைவினில் ஆணுக்கு இங்கே பெண் இப்பிள்ளை காடென்று கும்மியடி. அந்த பொண்ணு மயக்கமே போட்டு விழுந்துட்டேன். நம்மளும் மயக்கம் மட்டும் எடுத்துருவா. என்ன பக்கமா மறுபடியும் பேச ஆரம்பிச்சிருவா. இதுதான் கூடாது. நீ போமா, உன்னை தெரியாம நீ பாட்டிட்ட. அடி கருப்பி, திரும்பிரு திரும்பிரு திரும்பிரு. இந்த கருப்பி எங்க போனா? அதே வேண்டாம், வாய் திறக்க வேண்டாம். அடியே கருப்பி, அடி பாரிஜாதா. திரும்பிரு திரும்ப 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 திரும்புடே. அட்டியே, உன் புருஷ கூப்பிடுறேன். திரும்புடே அட்டியே, திரும்புடே. உன் முகத்தை நான் பார்க்கணும். அந்த கருப்பியும் பாரிஜாதமும் வந்தா நான் ஹைஸ்கூல் போயிட்டேன்னு சொல்லுங்க. நான் எஸ்எஸ்எல்சி படிச்சிட்டு இருக்கேன், அதனால நான் சீக்கிரம் போய் ஆகணும். ஏன்னா இந்த திருப்பி எங்களுக்கு பொது தேர்வு எஸ்எஸ்எல்சி பாத்தீங்களா, அதனால பாட்டி பாரிஜாதா நம்ம மயக்க மாட்டாலே நம்மள விட மாட்டாதே. திரும்ப 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 திரும்பி பொண்டாட்டி திரும்ப பாரு. பாரிஜாதா, நான் அல்லி மலர் கூப்பிட்டு இருக்கேன், எங்கடி போன? அல்லி மலர், அல்லி மலர் என் பொண்டாட்டி, எனக்குன்னு பிறந்தவா, என் ஆள பிறந்தவா. நான் எஸ்எஸ்எல்சி படிக்க பொது தேர்வு, அதனால நான் சீக்கிரம் போய் ஆகணும். நான் போயிட்டு வரேன். என்ன பார்க்காம போறா? அப்ப முகத்தை பார்க்கலையா? கொன்னவன் நான் எங்க பார்த்தேன்? அவனை பிடிச்சிருக்கா இப்படி? அவ தான் என் பொண்டாட்டி, பிடிக்கும். ஆனா நான் இன்னும் முகத்தை பார்க்கல. நான் வாழ போறவ முகத்தை நானே பார்க்காம வந்தா எப்படி? எனக்கு தெரியாது. நான் இன்னைக்குள்ள பார்த்தே ஆகணும். அப்போ ஹைஸ்கூலுக்கு தான் போகணும். டவுனுக்கா?
டவுனுக்கு போய் ஆகணும். கிளம்புங்க, ஹைஸ்கூலுக்கு போனா பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன வெயிட் பண்ணிட்டு சீக்கிரம். தம்பி, இதான் அந்த புள்ள படிக்கிற டவுன்ல இருக்க ஹை ஸ்கூலு. இப்ப உள்ள போலாமே இப்படி? இது தனி பொம்பளை பிள்ளை மட்டும் படிக்கிற ஸ்கூலு. இப்போ உள்ள போக முடியாது. இந்த 1 மணின்னு ஒண்ணு சொல்லுவாங்க, அது ஒரு 11 மணிக்கு அடிக்கும். அப்போ கண்டிப்பா அந்த புள்ள வெளியில வரும். ஐஸ், இறந்தப்பழ மிட்டாய் எல்லாம் வாங்கிட்டு இங்க இருக்க வரும். அப்போ பாத்துக்கலாம். 11 மணி வரைக்கும் காத்துக்கணும். அதற்கு என்னால முடியாது. நான் கெட்டிக்கு போற வேலை எனக்கு இப்பவே பார்த்தாகணும். தம்பி, அப்படிலாம் உள்ள போக முடியாது. இங்க சிஸ்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, உள்ள விட மாட்டாங்க. என்ன பண்ணா உள்ள போலாம்? ஏதாவது நன்கொடை கொடுக்குற மாதிரினா உள்ள போலாம். அப்ப என்ன, இது ஸ்கூலே நான் நன்கொடையா கொடுக்கேன். சீக்கிரம் வாங்க. ஆமால, இது உங்க ஸ்கூல் தானே? அதே மறந்து போச்சு. நம்ம உள்ள போலாம் வாங்க. இந்த ஊர்ல இருக்க ஸ்கூலு, காலேஜ், பஸ் ஸ்டாண்டு, ஹாஸ்பிட்டல், ஸ்கூலு எல்லாமே செம்மலிங்கய்யா போலதான். அதே நீ மறந்துட்டியாங்க. அதே மறந்துட்டேன். நம்ம உள்ள போலாம் வாங்க ஐயா. எப்படியாவது நாளை பார்க்கணும். செம்பலிங்கய்யா, ஸ்கூல் பெல் அடிச்சாச்சு. புள்ளலி போ முட்டாய் வாங்கி திங்கிறதுக்கு வரும். அவ வருவாளா? அதான் முக்கியம். எல்லா பிள்ளைகளும் வந்தா அவள் வந்து தானே ஆகணும். முட்டாய் கடை இந்த கடையாடா, முன்னாடிலாம் இருக்குது. முன்னாடினா ஸ்கூலுக்கு அந்த சைடு இருக்குது. அப்புறம் என்ன வெயிட் பண்ணிட்டு வாங்க போலாம். நம்ம ஊர் கரைய மாதிரி இருந்தாவே. தம்பி, எங்களை இங்க பார்த்துச்சு கிளி கிளி கிழிச்சிரும். நீங்க எப்படியா சமாளிச்சிருங்க தம்பி.